चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। ओम शांति 7/12/1978 அவ்யக்த பாப்தாதா மதபன். வாணியின் தலைப்பு தந்தைக்கு சமமாக சம்பூர்ணம் ஆவதின் அடையாளம். எப்பொழுதும் தன்னுடைய நினைவின் பலத்தினால் தன்னுடைய 3 ஸ்தானங்கள் மற்றும் 3 நிலைகள், அதாவது நிராகார, ஆக்கார மற்றும் சாக்கார, அப்படி 3 நிலைகளிலும் சுலபமாகவே நிலைத்திருக்க முடியுமா? எப்படி ஆதிநிலை சாக்கார ஸ்வரூபத்தில் சுலபமாகவே நிலைத்திருக்கிறீர்கள், அதேபோல் அனாதி முடிவில்லா ஆத்மலோக நிராகார நிலையும் இந்த அளவு சகஜமாக அனுபவம் ஆகின்றதா? இந்த நேரம் அனாதி மற்றும் அடுத்த நேரம் ஆதி, அப்படி நினைவின் பலம் மூலமாக 2 நிலையில் சமநிலை அனுபவம் ஆக வேண்டும். அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா? எப்படி தன்னுடைய சாக்கார சுரூபம் அனுபவம் ஆகின்றது, நிலைத்திருப்பதை இயற்கையாக அனுபவம் செய்கிறீர்கள். அதேபோல் தன்னுடைய அனாதி நிராகாரி சுரூபத்தில் எது எப்பொழுதும் அழியாததோ அந்த எப்பொழுதும் அழியாத நிரந்தர சுரூபத்தில் நிலைத்திருப்பதும் இயற்கையானதாக இருக்க வேண்டும். நினைத்தீர்கள் மற்றும் நிலைத்தீர்கள் என்ற இதைத்தான் தந்தைக்கு சமமான சம்பூர்ண நிலை, கர்மாதீத் இறுதி நிலை என்று கூறுவது. எனவே இறுதி நிலைக்கு அருகில் எவ்வளவு வந்து சேர்ந்துவிட்டோம் என்று தன்னைத்தானே கேளுங்கள். எவ்வளவு சம்பூர்ண நிலைக்கு அருகில் இருப்பீர்களோ, அதாவது தந்தையின் அருகில் இருப்பீர்களோ, அதன் அனுசாரமே எதிர்கால பிராப்தியின் பலன் அடைவதிலும் ராஜ்ய அதிகாரியாக இருப்பீர்கள். கூடவே தொடக்கத்து பக்தியின் வாழ்க்கையிலும் நெருங்கிய சம்பந்தத்தில் இருப்பீர்கள். பூஜைக்குரிய மற்றும் பூஜாரி 2 வாழ்க்கையிலும் சாக்கார தந்தையின் அருகில் இருப்பீர்கள். அதாவது முழு கல்பத்திலும் ஆரம்பகால ஆத்மாக்களின் உறவு நெருக்கத்தில் இருப்பீர்கள். கதாநாயக பங்கை செய்யும் ஆத்மாவுடன் ஆத்மாக்கள் உங்களுடையதும் விதவிதமான பெயர் உருவத்தில் விசேஷ பங்கு இருக்கும். இப்பொழுதைய சம்பூர்ண நிலையின் அருகாமையினால், அதாவது பாப்தாதாவின் அருகாமையின் ஆதாரம் முழு கல்பத்தின் அருகாமையின் ஆதாரமாகும். எனவே எவ்வளவு விரும்புகிறீர்களோ அந்த அளவு தன்னுடைய முழு கல்பத்திற்கான பிராப்தியை உருவாக்குங்கள். அருகாமைக்கான ஆதாரம் உயர்ந்த தன்மையாகும். உயர்ந்த தன்மையின் ஆதாரம் தன்னுடைய மறுபிறவி எடுத்த வாழ்க்கையில் முக்கியமாக 2 விஷயங்களின் சோதனை செய்யுங்கள். 1, எப்பொழுதும் பரோபகாரியாக இருக்கிறேனா? 2வது, தொடக்கத்திலிருந்து இப்பொழுது வரை எப்பொழுதும் பால பிரம்மச்சாரியாக இருக்கிறேனா? மறுபிறப்பு வாழ்க்கையின் தொடக்க காலத்திலிருந்து, அதாவது குழந்தை பருவ காலத்திலிருந்து இதுவரை எப்பொழுதும் பிரம்மச்சாரியாக இருக்கிறேனா? பிரம்மச்சாரி வாழ்க்கை என்றால் பிரம்மாவுக்கு சமமான தூய்மையான வாழ்க்கை. அதை பிரம்மச்சாரி என்று சொன்னாலும் அல்லது பிரம்மாச்சாரி என்று சொன்னாலும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை துண்டிக்கப்படாமல் இருக்கிறேனா? ஒருவேளை அடிக்கடி துண்டிக்கப்பட்டு இருக்கிறேன் என்றால் பால பிரம்மச்சாரி மற்றும் நிரந்தர பிரம்மச்சாரி என்று கூற முடியாது. ஏதேனும் தூய்மை, அதாவது சுத்தத்தன்மை குறைந்தது என்றால் உயர்ந்த பூஜைக்குரியவர் ஆக முடியாது. தந்தைக்கு சமமாக இல்லாத காரணத்தினால் நெருங்கிய சம்பந்தத்திலும் வர முடியாது. எனவே உயர்ந்த தன்மையின் ஆதாரம், நெருக்கத்தின் ஆதாரம் பால பிரம்மச்சாரி, அதாவது எப்பொழுதும் பிரம்மச்சாரியாக இருப்பது. இதைத்தான் தந்தையை பின்பற்றுவது என்று கூறுவது. எனவே துண்டிக்கப்படாமல் இருந்ததா என்று தன்னை சோதனை செய்யுங்கள்.
துண்டிக்கப்படாமல் இருப்பவர்களுக்கு அனைத்து பிராப்திகளும் அளவில்லாமல் கிடைத்த அனுபவமாகும். துண்டிக்கப்பட்டு பிறகு மீண்டும் முயற்சி செய்பவர்களுக்கு பிராப்திகளும் அற்ப காலத்திற்கு தான் அனுபவம் ஏற்படும். எப்பொழுதும் தன்னுடைய பதிவேடு சுத்தமாக இருந்ததா என்று சோதனை செய்யுங்கள். ஏதேனும் கரையினால் பதிவேடு கெட்டுப்போகவில்லையே. சதா பிரம்மச்சாரி என்றால் எண்ணத்தில் கூட எந்தவிதமான தூய்மையின்மை உள்ளுணர்வை சஞ்சலமுடையதாக ஆக்கக்கூடாது. முதல் தோல்வி உள்ளுணர்வின் சஞ்சலத்தன்மை. பிறகு பார்வை மற்றும் செயல்கள் சஞ்சலமாகின்றன. உள்ளுணர்வின் சஞ்சலத்தன்மை பதிவேட்டை கரைப்படைய வைத்து விடுகிறது. எனவே உள்ளுணர்வினாலும் நிரந்தர பிரம்மச்சாரி. இன்று பாப்தாதா எத்தனை குழந்தைகள் நிரந்தர பிரம்மச்சாரியாக இருக்கிறார்கள், மேலும் எத்தனை பிரம்மச்சாரிகள் என்று இந்த பதிவேட்டை பார்த்து கொண்டிருந்தார். பால பிரம்மச்சாரிக்கு மகத்துவம் இருக்கிறது. பால பிரம்மச்சாரி தற்சமயமும் பூஜைக்குரியவர்கள், அதாவது உயர்ந்தவர்கள். பாப்தாதாவும் அந்த மாதிரியான குழந்தைகளை பூஜைக்குரிய குழந்தைகளின் ரூபத்தில் பார்க்கின்றார். உலகின் எதிரில் கூட இப்பொழுது இறுதியில் பூஜைக்குரிய ரூபத்தில் பிரத்யக்ஷம் ஆவார்கள். தந்தையின் எதிரில் பூஜைக்குரியவராக பிரசித்தி ஆகுபவர் எப்பொழுதும் நெருங்கிய சம்பந்தத்தில் இருப்பார்கள். அந்த மாதிரி தன்னுடைய பதிவேட்டை பாருங்கள். இரண்டாவது விஷயம் பரோபகாரி. இதனுடைய விஸ்தாரமும் மிக நுண்ணியமானது. இதனுடைய விஸ்தாரத்தை நீங்களே யோசியுங்கள். உலகிற்காக மற்றும் பிராமண பரிவாரத்திற்காக இரண்டு சம்பந்தத்தில் எப்பொழுதுமே உபகாரியாக ஆகியிருக்கிறோமா, அல்லது சில நேரம் சுய உபகாரி மற்றும் சில நேரம் பரோபகாரியாக இருந்தோமா? உண்மையில் பரோபகாரம்தான் சுய உபகாரம் ஆகும். இந்த முறையில் இந்த விஷயத்திலும் தன்னுடைய பதிவேட்டை சோதனை செய்யுங்கள். பின்பு பாப்தாதாவும் கூறுவார், புரிந்ததா? நல்லது. எப்பொழுதும் தன்னுடைய அனாதி மற்றும் ஆதி சொரூபத்தில் சுலபமாக நிலைத்திருக்கக்கூடிய, எப்பொழுதும் சுத்தமாக மற்றும் தெளிவாக இருக்கக்கூடிய பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு, முழு கல்பத்திலும் நெருங்கிய சம்பந்தத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு, நிரந்தர பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். டீச்சர்களுடன் சந்திப்பு. டீச்சர்களுக்கு விசேஷ லிஃப்ட் இருக்கிறது. ஏனென்றால் டீச்சர்களுடைய வேலையே அனைத்து ஆத்மாக்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாகும். அப்படி இரவு பகலாக ஒரே ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய ஒருவரின் நினைவு மற்றும் ஒரே காரியத்தில் இருப்பதினால் ஒரே சீரான நிலை சுலபமாகவே உருவாகிவிடுகிறது. ஒருவரின் அன்பின் நினைவிலேயே இருப்பதினால் இலக்கை அடைவது சுலபமாக அனுபவமாகிறது. ஒன்றே ஒன்றுதான் என்றால் மார்க்கம் சுலபமாகிவிட்டது இல்லையா? ஒரு நொடியில் பட்டனை அழுத்தினீர்கள், உடனேயே இலக்கை சென்றடைந்தீர்கள். நினைத்தீர்கள், உடனே சொரூபமானீர்கள். இதுதான் லிஃப்ட் ஆகும். டீச்சர்களுக்கு தங்களுடைய பாக்கியத்தை பார்த்து எப்பொழுதும் பாபாவின் மகிமையை பாட வேண்டும். ஆஹா பாபா மற்றும் ஆஹா டிராமா என்ற இந்த பாடல்தான் எப்பொழுதுமே ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். இதே குஷியில் உடல் பந்தனமானாலும் சரி அல்லது மனதின் பந்தனமானாலும் சரி, எதுவுமே அனுபவம் ஆகாது. எப்பொழுதும் பிஸியாக இருப்பதினால் எந்தவிதமான மாயாவின் தாக்குதல் இருக்க முடியாது. மாயாவிற்கு தோல்வி ஏற்படும், தாக்குதல் செய்ய முடியாது. நெருக்கமான ஆத்மாக்களை பொறுத்தவரையில் முயற்சியும் ஒரு மன மகிழ்ச்சிக்கான சாதனம். பிரம்மா பாபாவின் முதல் விசேஷமாக பற்றுதலை வென்ற நிலை இருந்தது. அதன் ஆதாரத்தில்தான் எப்பொழுதும் பாபாவின் நினைவு சொரூபம் ஆனார் என்றால் அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி செல்கிறீர்களா? இதே விசேஷத்தினால் நெருக்கமான ஆத்மா ஆகிவிடுவீர்கள். தன் மீதும் மற்றும் மற்றவர் மீதும் பற்றுதலை வென்ற நிலை. எனவே நெருக்கமான ஆத்மாக்களுக்கு சுலபமாகவே அனைத்து பிராப்திகளும் ஏற்படுகிறது. முயற்சி செய்வது கூட கடினமாக இல்லாமல் ஒரு விளையாட்டாக அனுபவமாகும். முயற்சி செய்வது கூட ஒரு மனமகிழ்ச்சிக்காகத்தான். பொதுவாக ஏதாவது கணக்கை போடுங்கள் மற்றும் மனமகிழ்ச்சி என்ற முறையோடு கணக்கை போட்டீர்கள் என்றால் வித்தியாசம் ஏற்பட்டுவிடும் இல்லையா? அப்படி நெருக்கமான ஆத்மாக்களின் முயற்சி கூட மனமகிழ்ச்சியாக அனுபவம் ஆக வேண்டும்.
நெருக்கமான ஆத்மாவின் முக்கியமான அடையாளமே தொடக்கத்திலிருந்து கடைசி வரை கடினம் அனுபவம் ஆக வேண்டாம். வெற்றிக்கான ஆதாரம் சாட்சி மற்றும் துணையின் அனுபவம். எப்பொழுதும் தன்னை தந்தையின் துணைவன் என்று புரிந்து நடந்து கொள்கிறீர்களா? ஒருவேளை துணையின் அனுபவம் ஆகிறது என்றால் சாட்சி நிலையின் அனுபவமும் ஏற்படும். ஏனென்றால் தந்தையின் துணை இருக்கும் காரணத்தினால். எப்படி தந்தை சாட்சியாகி இப்பொழுது கூட துணைவனாக இருக்கும் காரணத்தினால் சாட்சியாகி பங்கை செய்கின்றார். அப்படியானால் இரண்டையும் அனுபவம் செய்கிறீர்கள். நீங்கள் தனியாக இருக்கவில்லை. எப்பொழுதும் சர்வசக்திவான் உடன் இருக்கின்றார். எங்கு உடன் இருக்கின்றாரோ அங்கு வெற்றியோ இயல்பாகவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக பக்தி மார்க்கத்தில் கூட கொஞ்ச நேரத்து துணையை அனுபவம் செய்வியுங்கள், கொஞ்சம் தோற்றத்தை காண்பியுங்கள் என்று இதை கூறத்தான் அழைக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது என்ன ஆனது? அனைத்து உறவுகளினால் துணைவனாகிவிட்டார். தோற்றம் மற்றும் தரிசனம் அற்ப காலத்திற்கானதாக இருக்கும், ஆனால் சம்பந்தமோ நிரந்தரமாக இருக்கும். அப்படி இப்பொழுது தந்தையின் நெருங்கிய சம்பந்தத்தில் வந்துவிட்டீர்களா, அல்லது இதுவரையிலும் அறியாதவராகத்தான் இருக்கிறீர்களா? அறியாதவரின் நிலை எதுவரை பிராப்தி இல்லையோ அதுவரை இருக்கும். இப்பொழுது அறியாதவர் இல்லை, அதிகாரி ஆவீர்கள். ஒவ்வொரு நொடியும் உடன் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நொடியும் சம்பந்தத்தின் காரணத்தினால் நெருக்கத்தில் இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் துணைவனை தேடுகிறார்கள். மேலும் துணைவனின் ஆதாரத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள். இப்பொழுது இந்த மாதிரி துணையை உருவாக்கியிருக்கிறீர்கள். அழியாத துணை வேறு எந்த துணைவனும் தேவையான நேரத்தில் மற்றும் எப்பொழுதுமே வந்து சேர முடியாது. ஆனால் பாப்தாதா எப்பொழுதும் மற்றும் ஒரு நொடியில் வந்தடைய முடியும். அவர் ஒவ்வொரு ஜென்மத்தின் துணையாக இருக்கிறார். எதிர்காலத்தில் கூட தந்தையின் துணை இருக்கும் இல்லையா? சிவபாபா சாட்சியாகி விடுவார். மேலும் பிரம்மா பாபா துணைவனாகி விடுவார். இப்பொழுது இருவருமே துணைவர்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி அனுபவம் செய்பவர்கள் எப்பொழுதும் குஷியாக இருக்கிறார்கள். என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகிவிட்டது என்றால் குஷி இருக்கும் இல்லையா? அடைந்து விட்டீர்கள். மற்றபடி தந்தைக்கு சமமாக தன்னை ஆக்க வேண்டும். இதில் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். சக்தி சேனைக்கு பாப்தாதா விசேஷமாக ஏறும் கலைக்கான சகயோகம் ஏன் கொடுக்கின்றார்? ஏனென்றால் சக்திகளை, தாய்மார்களை அனைவரும் கீழே தள்ளினார்கள். இப்பொழுது பாபா வந்ததுமே நிலைக்கு உயர்த்துகிறார். தன்னையும் விட முன்னுக்கு சக்திகளை வைக்கிறார் என்றால் சக்திகளுக்கு விசேஷமான குஷி இருக்க வேண்டும். சக்திகளின் முகம் எப்பொழுதும் ஜொலித்து கொண்டிருப்பதாக தென்பட வேண்டும். ஏனென்றால் விசேஷமாக தந்தை முன்னுக்கு வைத்திருக்கின்றார். பொதுவாகவே அற்ப காலத்தின் பிராப்தி ஏற்படுகிறது என்றாலும் அந்த ஜொலிப்பு முகத்தில் தென்படும். இதுவோ எவ்வளவு பெரிய பிராப்தி! தாய்மார்கள் ஒரு பொழுதும் அழுவதோ இல்லையே. எப்பொழுதாவது கண்களில் நீர் நிரம்புகிறதா? இப்பொழுது கண்களில் ஆன்மீகத்தன்மை வந்துவிட்டது. எங்கே ஆன்மீகத்தன்மை இருக்குமோ அங்கே கண்ணீர் இருக்க முடியாது. பாண்டவர்கள் கண்களால் அழுகிறீர்களா அல்லது மனதாலா? எப்பொழுது சுகத்தின் கடலில் மூழ்கியிருப்பவர்கள் என்றால் அழுகை எங்கிருந்து வரும்? அழுவது என்றால் துக்கத்தின் அடையாளம். சுகத்தின் கடலில் மூழ்கியிருப்பவர் எப்படி அழ முடியும்? ஒரு பொழுதும் கனவில் கூட துக்கத்தின் உணர்வுகள் வர வேண்டாம். கனவு கூட சுகஸ்வரூபமானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சுகக்கடல் தன்னுடைய நெருங்கிய சம்பந்தத்தில் வந்துவிட்டார். எனவே எப்பொழுதும் சுகத்தில், குஷியில் இருங்கள். ஒரு பொழுதும் அழக்கூடாது. சத்யுகத்தில் உங்களுடைய பிரஜைகள் அழுவார்களா என்ன? அப்படியானால் ராஜாவாக ஆகப்போகிறவர் ஏன் அழுகிறீர்கள்? சக்திகளோ ஒரு சாம்பிள் ஆவார்கள். ஒருவேளை சாம்பிள் அழுபவராக இருக்கிறார் என்றால் எப்படி ஒப்பந்தம் செய்வார்கள்? எனவே ஒரு பொழுதும் அழக்கூடாது. கண்களாலும் மனதாலும் அழக்கூடாது. புரிந்ததா? வரதானம்: சேவையின் ஊக்கம் உற்சாகம் மூலமாக பாதுகாப்பின் அனுபவம் செய்யக்கூடிய மாயாவை வென்றவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் ஸ்தூல காரியத்தின் கூடவே ஆன்மீக சேவைக்காக ஓடுகிறார்கள், எவரடியாக இருக்கிறார்கள் என்றால் இந்த சேவைக்கான ஊக்கம் உற்சாகமுமே பாதுகாப்பிற்கான சாதனமாகிவிடுகிறது. யார் சேவையிலேயே ஈடுபட்டிருக்கிறாரோ
அவர் மாயாவிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பார். மாயாவும் இவர்களுக்கு ஓய்வே இல்லை என்று பார்க்கிறது என்றால் அதுவும் திரும்பிச் சென்று விடுகிறது. எந்த குழந்தைகளுக்கு தந்தை மற்றும் சேவையின் மீது அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகப்படியான தைரியத்தின் உதவி கிடைக்கிறது. அதன் மூலம் சுலபமாகவே மாயாவை வென்றவராக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன்: ஞானம் மற்றும் யோகாவை தன்னுடைய சுபாவமாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் பழைய சுபாவம் மாறிவிடும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।